ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான பாவக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. அதில் நம்ம பாவக்காயை வதக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெயில் பாவக்காய் நல்லா வதங்கணுங்க. நம்ம வதக்கி போட்டோம்னா பாவக்காய் கசப்பே தெரியாது, நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் வதக்கிறதுக்கு பதிலாக பொரிச்சு கூட எடுத்து போடலாங்க. 4 பீஸாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம பாவக்காய் குழம்பு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். பாவக்காய் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டுருக்கு. இப்போ 1-2 தான் ப்ரௌன் கலரில் ஆகிட்டுருக்கு. இப்போ மித்ததும் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா செவந்துக்கிட்டு இருக்கு. பாவக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயே குடிக்காதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றுன எண்ணெய் அப்படி இருக்குது. இப்போ நான் பாவக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம பாவக்காய் எடுத்து வச்சாச்சு. மிச்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. பதினஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3-4 தக்காளி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாங்க. அதே எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகு போடுறோங்க. மிளகு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க வதக்கி போட்டிங்கன்னா. இப்போ 4-5 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். நான் சின்ன பல்லாக தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தேங்காய் அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் சில்லு இந்த மாதிரி வதக்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் குழம்புக்கு. இப்போ அவ்வளோதாங்க. இது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம். கடுகு உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கீங்க. எப்பயுமே நீங்கள் புளிக்குழம்பு அப்படின்னு பண்ணிங்கன்னா வெந்தயம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ நான் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 எலுமிச்சைப்பழ அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் போடாமல் நீங்கள் வீட்டில் இருக்க புளிக்குழம்பு வச்சு இந்த குழம்பு செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை ஊற்றிக்கலாம்.
இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறணுங்க. இப்போ நல்லா ஒரு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு தான் போடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை அதோடு சேர்த்துக்கலாங்க. சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா பாவக்காய் இதில் வெந்துடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான பாவக்காய் குழம்பு காரசாரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.